வணக்கம் மக்களே, நான் உங்கள் வேலவன். நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நான் நம்புறேன். இன்னைக்கு வீடியோல நான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான நியூஸ கொண்டு வந்திருக்கேன் மக்களே. என்னன்னு பாத்தீங்கன்னா, தங்கத்தை இப்ப யாரும் வாங்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் உலக வல்லுநர்கள் நம்மளுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஏன் அவங்க தங்கத்தை வாங்க வேண்டாம் இப்பன்னு சொல்றாங்க, அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல தெளிவா விளக்க போறோம் மக்களே. இந்த தங்கத்துக்கு பின்னாடி இருக்கிற உலக அரசியல் மற்றும் ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்ம வேலவன் இன்ஃபோ ஹப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டைமை வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். வெல்கம் பேக் டு வேலவன் இன்ஃபோ ஹப் சேனல். என்னப்பா அவன் தங்கத்தை இப்ப வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு பெரிய குண்டத்துக்கு தலையில போட்டானே அப்படின்ற மாதிரி தானே யோசிக்கிறீங்க. சீக்கிரமா சொல்லுப்பா, என்னப்பா ஆச்சு அப்படின்னு தானே கேக்குறீங்க. தெளிவா சொல்ற மக்களே, நான் எந்த பொய்யான செய்தியும் சொல்ல மாட்டேன்னு உங்களுக்கு தெளிவா புரியும். நான் உங்களுக்கு டீட்டெயில்டா என்ன நடக்குதுன்னு நான் தெளிவா சொல்றேன். அதாவது உலகத்துல இருக்கிற பெரிய பொருளாதார வல்லுநர்கள் என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க சொல்ற செய்தி இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இப்ப தங்கத்தை வாங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் சிம்பாலிக்கா நம்மளுக்கு சொல்றாங்க நண்பர்களே. அதை பத்தி தான் இந்த வீடியோல நான் தெளிவா சொல்ல போறேன். அதனால வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க வீடியோ முழுசா பார்க்கணும், நான் சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கத்துல சத்தியமா சொல்லவே இல்லை மக்களே. நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு தெளிவா புரியணும்னா நீங்க வீடியோ முழுசா பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு டீட்டெயிலா தெரியும். சரிங்களா? அந்த நோக்கத்துல தான் நான் சொல்றேன். சரிங்களா? சோ இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இந்த தங்கத்தை போட்டு கீழே அமுக்குற அந்த முக்கியமான வில்லன் யாருன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட ஃபெட் பேங்க் தான். அந்த அமெரிக்காவோட ஃபெட் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்தினாலும் சரி குறைச்சாலும் சரி அமெரிக்காவுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் அதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம மெயின் மேட்டருக்கு போயிடலாம். இதுவும் மெயின் மேட்டர் தான். இந்த விஷயம் சொன்னாதான் அடுத்த கட்டம் உங்களுக்கு தெளிவா புரியும். சரிங்களா? அதாவது இப்ப அமெரிக்காவோட ஃபெட் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்துனா அமெரிக்காவுல என்ன நிலைமை ஏற்படும்னா, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன் தெளிவா. சரி, நம்ம ஊர் பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்திட்டாங்கன்னா என்ன நடக்கும்? நம்ம ஊர்ல பெரிய பிசினஸ் மேன்ல இருந்து சின்ன பிசினஸ் மேன் வரைக்கும் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, பைக் வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்? லோனை வாங்கிட்டு தான் நம்ம இந்த வேலையெல்லாம் பண்ணுவோம்ல. அப்போ இந்த எல்லா லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் பேங்க் ஏத்திட்டாங்கன்னா நம்ம என்ன நினைப்போம்? பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா இருக்குது, நம்ம எந்த லோனை வாங்க வேணாம் அப்படின்ற மாதிரி பின்வாங்கிடுவோம்ல. இப்போ நம்ம எல்லாரும் பின்வாங்கிட்டா அங்க என்ன நடக்கும்? கார் பிசினஸ் தம்பிச்சிடும், வீடு கட்டணும் நினைக்கிறவங்க அந்த இரும்பு கடை, செங்கல், மண்ணு இந்த எல்லாமே வாங்குறத நம்ம நிறுத்திடுவோம். அதனால நம்ம நாட்டுல பிசினஸ் பண்றதே பெருமளவு பாதிச்சிடும் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏத்திட்டாங்கன்னா. அதே தான் இப்போ அமெரிக்காவில் நடக்குது மக்களே. அதாவது ஃபெட் பேங்க்ல 3.75% இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்னும் ஏத்திட்டாங்கன்னா என்ன ஆகும்னா, அமெரிக்காவில் இருக்கிற மிகப்பெரிய பிசினஸ் மேன்ல இருந்து ஸ்மால் பிசினஸ் மேன் வரைக்கும் மக்களும் சரி அந்த லோனை வாங்கத்தை நிறுத்திடுவாங்க. லோன் வாங்கத்தை நிறுத்திட்டாங்கன்னா என்ன ஆகும்னா, பிசினஸ் எல்லாம் பாதிச்சிடும். அமெரிக்காவில் பிசினஸ் பாதிச்சு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி வரும்ன்றதுனாலதான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்தாம அப்படியே வச்சிட்டு இருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்துனா அமெரிக்காவில் இந்த பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுறதுக்கோசம் தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அப்படியே வச்சிருக்காங்க மக்களே. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்துனா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கு. இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சா இப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் பேங்குக்கு ஓடி போய் லோன் வாங்குவாங்க. எல்லாரும் லோன் வாங்கினாங்க என்ன ஆகும்? மக்கள் கையில காசு அதிகமா இருக்கும். காசு அதிகமா இருந்தா என்ன ஆகும்? எல்லாரும் போயிட்டு பொருட்களை போட்டி போட்டு வாங்குவாங்க. அப்படி போட்டி போட்டு மக்கள் பொருட்களை வாங்கும் போது பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு விலைவாசி அதாவது இன்ஃபிளேஷன் அதிகமாகும். ஏற்கனவே இந்த அமெரிக்கா ஈரான் போர்னால கச்சா எண்ணெய் விலை தாறுமாறா ஏறி ஏற்கனவே அமெரிக்காவில் இன்ஃபிளேஷன் தாறுமாறா இருக்குது. இப்ப இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாங்கன்னா மக்களுக்கு அதிகமா பணம் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு மேலும் இன்ஃபிளேஷன் அதிகமாகும். இதனாலதான் அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்னும் குறைக்காம இருக்காங்க. இப்ப புரியுதுங்களா? அமெரிக்கா ஏன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றவும் இல்லாம குறைக்கவும் இல்லாம அப்படியே வச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கு சுருக்கமா சொன்னோம்னா, ஃபெட் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டினாங்கன்னா வியாபாரம் படுத்துறோம், இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாங்கன்னா விலைவாசி ஏறிடும். சோ அமெரிக்கா ஃபெட் பேங்க் முன்னாடி போனா கடிக்கும், பின்னாடி போனா உதைக்கும். இப்போ மதில் மேல் பூனை போல அமெரிக்கா ஃபெட் பேங்க் இருக்கு நண்பர்களே. இப்ப புரியுதுங்களா? அமெரிக்காவோட ஃபெட் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்துனா குறைச்சா அமெரிக்கா பொருளாதாரத்துக்கு என்ன பிரச்சனை வரும்னு தெரியுங்களா? இந்த மேட்டர் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப அப்படியே பொருளாதார வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க இந்த தங்கத்தை பத்தி, அதை பத்தி நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இப்ப இந்த நிலைமையில ஃபெட் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்துவாங்களா இல்ல குறைப்பாங்களா அப்படின்ற செய்தியை உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய பொருளாதார வல்லுநர்கள் ரெண்டு டைப்பா பிரிஞ்சு நம்மளுக்கு செய்தி சொல்றாங்க நண்பர்களே. அதுல முதல் டைப் வல்லுநர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம்பிளா ஜேபி மார்கன் மற்றும் ப்ளூம்பெர்க் போன்ற பெரிய நிறுவனங்கள் என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்காவில் ஏற்கனவே இருக்கிற 3.75% வட்டி ஏற்கனவே அவங்களுக்கு மிகப்பெரிய பாரமா இருக்குது. மேலும் அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏத்துனாங்கன்னா அந்த பொருளாதாரமே ஸ்தம்பிச்சு போயிடும். அதனால அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏத்த மாட்டாங்க. இப்போ அவங்க நாட்டுல இருக்கிற இன்ஃபிளேஷன் அதாவது விலைவாசி குறையிற வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கவும் மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பெரிய பொருளாதார நிபுணர்கள் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க நண்பர்களே. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா, அதாவது இன்னும் சில பொருளாதார வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அதாவது உலகத்துல இருக்கிற காமோடிட்டி பொருளாதார நிபுணர்கள்
அதாவது நம்ம ஊர்ல இருக்க சீனிவாசன் சார்லாம் இருக்காருல்ல, அவர்லாம் அந்த தங்கத்தை பத்தி சொல்லுவார்ல, இது போன்ற பொருளாதார வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்காவுக்கு வந்து பொருளாதார வீழ்ச்சியை விட அவங்க நாட்டுல வந்து விலைவாசி அதாவது இன்ஃபிளேஷன் இருக்குதுதான் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய தலைவலி. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வருங்காலங்கள்ல வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து 0.25% வரைக்கும் ஏத்தக்கூடும் அப்படின்ற மாதிரி தான் உலகத்துல இருக்கிற பெரும்பாலான பொருளாதார வல்லுநர்கள் வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு கணிச்சு சொல்லியிருக்காங்க நண்பர்களே. சோ இந்த ரெண்டு பொருளாதார வல்லுநர்கள் என்ன செய்தி நம்மளுக்கு சொல்ல வராங்கன்னா, அதாவது வந்து அந்த ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 3.75% இருக்குல்ல, அதாவது ஆல்ரெடி ஹைல தான் இருக்குது. அந்த 3.75% வந்து ஒரு சில பொருளாதார வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க சொல்றாங்க. சில பொருளாதார வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்னும் ஏத்தும்னு சொல்றாங்க. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெளிவா தெரியுதுன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க போறது இல்ல வருங்காலங்கள்ல, அது மட்டும் நம்மளுக்கு தெளிவா தெரியுது. அதனால இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கலன்னா, லைட்டா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்துனாங்கன்னா என்ன ஆகும்னா, ஆல்ரெடி தங்கத்தை போட்டு அமுக்கிட்டு இருக்க இந்த ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்னும் வந்து தங்கத்தை போட்டு கீழே அமுக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த செய்தி வந்து நம்மளுக்கு சொல்லுது மக்களே. அதனால இந்த பொருளாதார வல்லுநர்கள் நம்மளுக்கு சொல்ல வர செய்தி என்னன்னா, கோல்ட் ரேட் வந்து வருங்காலங்கள அதிகமா ஏறாம கீழே கொஞ்சம் இறங்குறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்குதுன்னு நம்மளுக்கு இந்த செய்தி மூலமா நம்மளுக்கு சொல்ல வராங்க நண்பர்களே. உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஃபைனல் கால்குலேஷனுக்கு நம்ம வருவோம். அதாவது பாத்தீங்கன்னா மக்களே, இந்த பொருளாதார நிபுணர்கள் ஏன் இப்படி சொன்னாங்கன்னா, இப்ப இருக்கிற சிச்சுவேஷன், அதாவது இப்ப இருக்கிற அந்த அமெரிக்கா ஈரான் வார் சிச்சுவேஷன் மற்றும் பொருளாதார காரணங்களை வச்சுதான் இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் வச்சுதான் அவங்க வந்து நம்மளுக்கு இந்த செய்தியை வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். அதாவது அமெரிக்கா ஈரான் வந்து மறுபடியும் வந்து ஒத்துமையாயிட்டு சமாதானமா போயிட்டு அந்த அமைதிக்கான ஒப்பந்தத்துல இன்னும் நெருக்கமா போயிட்டு இந்த போரை இல்லாத ஒரு சூழ்நிலையை கூட ஏற்படுத்தலாம். சரிங்களா, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு எந்த பொருளாதார நிபுணருக்கும் தெரியாது, உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. சரிங்களா, இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படுச்சுன்னா என்ன ஆகும்? கண்டிப்பா அமெரிக்காவில் வந்து இன்ஃபிளேஷன் வந்து கம்மியாகும், விலைவாசி குறையும், உடனே ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைப்பாங்க. இந்த நிகழ்வு கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா, இந்த வாய்ப்பு இருக்கிற செய்தி தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால இப்ப இருக்கிற செய்தியை வச்சுதான் இந்த பொருளாதார நிபுணர்கள் வந்து அமெரிக்கா ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஏத்துவாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சொல்றாங்க. அப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏத்தும் போது என்ன ஆகும்னா, கோல்ட் ரேட் வந்து இறங்கும் அப்படின்ற செய்தியை தான் நம்மளுக்கு வந்து இந்த பொருளாதார நிபுணர்கள் நம்மளுக்கு சொல்றாங்க. அதனால நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, இத்தனை நாளா நம்ம சொல்லிட்டு இருந்த அந்த பை அண்ட் டிப்ஸ் மந்திரத்தை தான் நான் பயன்படுத்தணும்னு சொல்லுவேன். அதாவது இப்ப இருக்கிற பொசிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோல்ட் ரேட் வந்து இப்ப இருக்கிற காலத்துல இருந்து ஒரு வருஷத்துக்கு ஏறாதுன்னு நம்ம ஊர்ல பெரிய பொருளாதார நிபுணர்களே சொல்றாங்க. அதாவது வந்து இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வரும் 6ல இருந்து ஒரு வருஷத்துக்கு வரைக்கும் கோல்ட் ரேட் வந்து ஏறாது. அதனால தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து கொஞ்சம் பொறுமையா இருங்க, விலை குறையும் போதெல்லாம் பை அண்ட் டிப் முறையில வாங்குங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து சொல்றாங்க. அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ வந்து உங்க கையில காசு இருந்தா, அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், உங்க கையில இப்போ 1,00,000 இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, மாசத்துக்கு 6,000 ரூபாய் 5,000 அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தங்கத்துல கிராம் கணக்குல முதலீடு பண்ணிட்டே வாங்க மக்களே. அதுவே வந்து 6ல இருந்து ஒரு வருஷத்து வரைக்கும் ஆயிடும். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா, இப்ப தங்கம் வந்து எந்த அளவுக்கு கம்மியா இருக்கோ அதை விட டபுள் மடங்கா அடுத்த வருஷத்துல பிக்கப் ஆயிடும் அப்படின்ற மாதிரி தான் உலக வல்லுநர்கள் நம்மளுக்கு வந்து செய்தி சொல்றாங்க மக்களே. அதனால வந்து நம்ம கமெண்ட்ல நிறைய வந்திருந்தது, ஆனா தங்க ரேட்ல வந்து நான் ஹைல வாங்கிட்டேன், நான் இப்ப என்ன பண்றது தெரியல அப்படின்ற மாதிரி ரொம்பவே பதற்றமா இருக்காங்க. அவங்களுக்கு நான் என்ன செய்தி சொல்ல வரேன்னா, உலக வல்லுநர்களும் சரி நம்ம ஊர்ல இருக்கிற வல்லுநர்களும் நம்மளுக்கு என்ன சொல்றாங்கன்னா, வருங்காலங்கள்ல அதாவது 6 மாசம் இல்லைன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து இப்ப தங்க வளர்ந்து எந்த அளவுக்கு இறங்கி இருக்கோ அதே அளவுக்கு வந்து டபுளா ஏறும் அடுத்த வருஷத்துல அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லிருக்காங்க. அதனால நம்ம ஊர் மக்கள் பொதுமக்கள் யாரும் பதற்றப்படாதீங்க, தங்க விலை போய் இறங்க போகுதுன்னு பொறுமையா இருங்க. தங்க விலை கொஞ்சம் கொஞ்சம் குறையும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தங்கத்தை வாங்குங்க, நம்ம பை அண்ட் டிப் முறையை பயன்படுத்துங்க அப்படின்றத தான் நான் இப்ப கூட நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால உங்ககிட்ட இருக்கிற மொத்த பணத்தையும் இப்ப போட்டுடாதீங்க, விலை குறையும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வாங்குங்க. தங்கத்தை வந்து உச்சத்துல வாங்கினவங்க பதற்றப்படாதீங்க, தங்க விலை வந்து மீண்டும் வந்து ஒரு புதிய உச்சத்தை தொடப்போது, கொஞ்சம் பொறுமையா இருங்க. சரிங்களா, சில மாதங்கள் பொறுமையா இருங்க, அது கண்டிப்பா நடக்கும். சரி, யாரும் பதற்றப்படாதீங்க. சரிங்களா, இதுதான் நம்ம வேலவன் இன்ஃபோ ஹப் மூலமா இந்த வீடியோல நான் வந்து உங்களுக்கு சொல்ல வர செய்தி நண்பர்களே. சோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நண்பரே. இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்தா, என் மேல நம்பிக்கை இருந்தா, நான் சொல்ற செய்தி உண்மையா இருந்தா நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எந்த சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. மீண்டும் இது போன்ற இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வேலவன். டாடா, பை பாய்.